ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள வழக்கம் போல் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்து வந்துருங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணோன்னே, அதாவது நம்ம ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் இல்லைங்களா, ஸோ அந்த ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸை பிரேக் பண்ணோன்னே நம்ம வந்துட்டு பை பண்ணுறது குட் பி எ பெட்டர் திங். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,800க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நீங்கள் அந்த இடத்துல பை பண்ணுறது குட் பி எ பெட்டர் திங். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இன்னியோட லோஸை கட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இன்னியோட லோஸ் இந்த சென்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,400 500 பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன்னியோட லோஸை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுன் சைடில் போகலாம். இன்பிட்வீன் இந்த ஏரியாஸ்குள்ளே ட்ரேட் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரி எய்தர் மார்க்கெட்ஸ் இங்கே கீழே வரப்ப இந்த ஏரியாஸில் ஒரு ரிவர்சல் பார்த்துட்டு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஆர்எல்ஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகிறப்ப ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஆர்எல்ஸ் கீழே வந்து இதை பிரேக் அவுட் ஆகிறப்ப ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். இன்பிட்வீன் இது மூணுமே நடக்காமல் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப் அண்ட் டவுன் மட்டமோ இல்லை ஸ்ட்ரைட்டாக ஒரு டவுன் சைடு மட்டமோ கொடுத்தாங்கன்னா, அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லோஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. இன்பிட்வீன் இந்த ஏரியாஸ்குள்ளே செல் ஆப்ஷன்ஸ் எடுக்க வேண்டாம். ஐ மீன் செல் சைடு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சிம்பிளி 2 விஷயத்த சொல்லியிருப்பேன். ஒன்று, மார்க்கெட்ஸில் இந்த லோஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டவுன் சைட் மட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த ஹைஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ஏரியாஸில் இருக்கிறப்ப ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அண்ட் அகைன் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பேன்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸ் கிட்ட வரப்ப இந்த ஏரியாஸ்லேருந்து ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் தெரிஞ்சிச்சுன்னா, ஐ மீன் இன்பிட்வீன் இந்த ஏரியாஸ் டு இந்த ஏரியாஸ் வரைக்கும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த ஏரியாஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பை சைடு மட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலாக இது எல்லாமே நீங்கள் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடக்கல. ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் இந்த லோஸிங் கட் பண்ணல, இந்த ஹைஸிங் கட் பண்ணல, இன்பிட்வீன் கூட தான் இருந்தாங்க. ஸோ தட் மோஸ்ட்லி ட்ரேட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிவர்சல் ஆனாங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு அகைன் ஒரு சின்ன அப்பர் சைட் மட்டம் அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டவுன் சைடில் திரும்பிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப லாஸ்ட் வீடியோஸ் நம்ம சொல்லியிருந்த விஷயங்களில் இந்த ஹைஸ்ட் வந்து லோஸ்குள்ளே பண்ணிங்கன்னா ட்ரேட் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அது ஒன்று தான் கரெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஏரியாஸ்லேருந்து இந்த ஏரியாஸ்குள்ளே ரிவர்சல் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். லைக் எக்ஸாக்ட்லி இந்த ஆர்டர் பிளாக்கோட லோஸ் வரைக்கும் ஒரு ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுவுமே நடக்கல. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப லாஸ்ட் வீடியோஸ் வச்சு நீங்கள் இன்றைக்கான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுத்திருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணால், நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிஸ் எந்த மாதிரி ஆக்சுவலி மொமெண்டம் கொடுக்குது அண்ட் அதை யார் மூவ் பண்ணுறா அண்ட் அதை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணி நம்ம எப்படி அதுலேருந்து கற்றுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அண்ட் நான் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், எப்படி டார்கெட்ஸ் வைக்கிறேன், நெக்ஸ்ட் டேவோட மார்க்கெட் எப்படி நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது எல்லாமே வந்துட்டு 45 days கிளாஸஸ். இந்த 45 days நீங்களும் நானும் மட்டும் ஒரு 1-on-1 செஷனில் ஜாயின் ஆகியிருப்போம், ஒரு கூகுள் மீட்லேயே ஜாயின் ஆகிருப்போம். ஸோ இதுதான் இந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு டுமாரோஸ் மார்க்கெட். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் அண்ட் ஈஸ்டேட் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நேத்தி அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டோட டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எஃப்ஐஸ் அண்ட் ஈஸ்டேட்டா. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப எஃப்ஐஸ் வந்துட்டு ஷார்ட் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, வேறு லாங் பொசிஷன்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அகெயின் வந்துட்டு ஒரு பேரி ஷேட் மொமெண்டமாக ஓப்பன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப டேட்டாஸ் நமக்கு பேரிஷாக இருக்குது. பட் அகைன் நான் வந்துட்டு ஒரு பேரிஷ் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் இந்த லோஸை ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். எதனால் இப்போ திடீர்னு இந்த சேஞ்சு இல்லை நம்மளோட வியூக்கு அகெயின்ஸ்டாக போனதுனால இந்த சேஞ்சான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இல்லை. எதனாலனா நமக்கு வந்துட்டு இந்த லோஸுக்கு இந்த லோஸ் பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஈக்குவல் லோஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. விச் அகைன் எம்பசைஸ் மார்க்கெட்ஸில் இதுக்கு கீழே லிக்விடிட்டிஸ் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே வந்து இந்த லிக்விடிட்டிஸ் எடுத்துகிட்டு மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் டேட்டாஸ் ஆர் இன் டவுன் சைட். ஸோ அதனால் நீங்கள் டவுன் சைடில் போகிறது குட் பி எ பெட்டர் திங். பட் அகைன் நான் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் சைடில் இருக்கிறப்ப ப்ரைஸ் ஆக்ஷனோட தியரிஸை மட்டும் வச்சு பார்க்குறப்ப நான் வந்துட்டு புல்லிஷாக இருக்கேன். பட் அகைன் டேட்டாஸ் ஆர் இன் நெகட்டிவ். ஸோ ரெண்டுமே நமக்கு அலைன் ஆகட்டும். அகைன் டேட்டாஸும் பாசிட்டிவ்ல வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அகைன் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறப்ப ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஸ்கேல்பிங் டைப் ஆஃப் ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். அதை அதர் தென் ஒரு லாங் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறதை விட ஸ்கேல்பிங் டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லோஸை ஸ்வீப் பண்ணிச்சுன்னா அடுத்தது நமக்கு நெக்ஸ்ட் லிக்விடிட்டிஸ் இந்த ப்ரீவியஸ்லி இருக்கிற இந்த லோஸ். ஸோ ஆனால் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் சிம்பிளி பிட்வீன் இந்த லோஸ் டு இந்த லோஸ். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா நான் ஃபர்தராக ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 23,497 ஆல்மோஸ்ட் 23,500லேருந்து 23,450 வரைக்கும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. ஸோ 23,500 to 23,450. ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த லோஸுக்கு கீழே வந்து நமக்கு சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவராலாக என்னோட POV for Nifty. And then moving on to Bank Nifty. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் வந்து 49,500ங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ 49,500ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த லெவல்ஸ் கிட்ட இருந்திருக்கும், எக்ஸாக்ட்லி இந்த லோஸ் கிட்ட தான். பிகாஸ் இந்த மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே வந்தாங்க அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஏரியாஸில் டேப் ஆகி அகைன் ஒரு அப்பர் சைடு மட்டும் அண்ட் இந்த பிரேக் ஆகி அகைன் ஒரு இன்சைடு அண்ட் அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்து 3-4 ஏரியாஸில் ட்ரேட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னன்னா ஆப்வியஸ்லி நமக்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ஏரியாஸை நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ட்ரேடு அண்ட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறப்போ ஒரு ட்ரேட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடுங்கன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறப்போ ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கும் அண்ட் இது பிரேக் அவுட் ஆகிறப்போ ஒரு ட்ரேடு அண்ட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு 3 ட்ரேட் நமக்கு வந்துட்டு பாசிபிளி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அந்த ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்டை வச்சு மட்டும் பார்க்குறப்ப. அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு இன்னைக்கு ஃபார்ம் ஆன இந்த ஹைஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறப்ப நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸை கட் பண்ணி கீழே வரப்ப நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சிம்பிளி நான் என்ன சொல்ல வரேன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியோட என்னோடைய நோ ட்ரேட் ஏரியா எங்கே இருக்குன்னா இந்த ஏரியாஸ்குள்ளே. ஸோ இந்த ஏரியாஸில் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப, அதாவது இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் இந்த லோஸை கட் பண்ணி கீழே வரப்ப நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இன் பிட்வீன் இந்த ஏரியாஸ்குள்ளே ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுதான் என்னுடைய அனாலிசிஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.